காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் வெடிச்சிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எல்லாமே சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொடகொடான்னு ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையுங்க. இது போல் நல்லா அந்த மாவெல்லாம் இந்த காலிஃப்ளவரில் ஒட்டி இருக்கிறது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அந்த காலிஃப்ளவர்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இதே போல் எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் பாருங்கள் எப்படி நல்லா மொறுமொறுன்னு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தீங்களா? இது போல் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ திரும்பவும் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸ் எடுத்தங்காட்டிக்கு 4 போட்டிருக்கேன். பெரிய பல்லாக இருந்ததுன்னா 2 போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு டொமேட்டோ சாஸ் நிறைய ஊற்றினா ரொம்ப பிடிக்கும். காரத்துக்கு சில்லி சாஸ் நான் க்ரீன் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் இன்னும் எடுத்து கொடுக்கும். சோயா சாஸ் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது கூடவோ குறைச்சலோ ஆனாலும் கூட உங்களுக்கு டோட்டல் டிஷ்ஷே டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த சாஸோட பச்சை வாசனையெல்லாம் போகலைன்னா ஒரு மாதிரி சாப்பிடையில் திகட்டுற மாதிரி ஆயிரும். இப்போது பெரிய பெரிய ஸ்லைசஸாக பெரிய வெங்காயமும் கேப்சிகமும் கட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க, ரொம்ப வதங்கிடும். நம்ம கோபி மஞ்சூரியன் சாப்பிடையில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். இப்போது நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் எல்லாமே இதுலேயே சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். இது நல்லா ஒரு பிரட்டினதுக்கப்புறம் நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடும். இதுக்கு மேலே ஆனியன் கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஆனியன் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.